கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாத வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி இயேசு என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை குறித்து இந்த பகுதியில் நான் சாட்சியாக சொல்ல வந்திருக்கின்றேன். பிரியமானவர்களே, இங்கே நாங்கள் வந்திருக்கின்ற ஒரு நோக்கம் என்னவென்றால், நீங்கள் இந்த பகுதியில் வாழ்கின்ற தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அதற்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இன்னொரு காரியம் என்னவென்றால், நான் மேய்த்திருந்த மந்தையிலே ஒரு ஆடு காணவில்லை. அந்த ஆடை தேடும்படியாக இங்கே மாமாக்க பகுதியிலே வந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, வேதத்திலே நல்ல ஒரு மெய்ப்பெண் இருந்தார். அவனுடைய வேலை ஆடுகளை மேய்த்து தன் குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை பெருக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நாட்களிலே அவன் ஆடுகள் மேல ரொம்ப பிரியம் வைத்துக் கொண்டிருந்தான். அவன் மந்தையிலிருந்து அவன் காடு பகுதிகளுக்கு ஆட்டை ஓட்டி செல்லும் போது வழக்கமாக எண்ணற பழக்கம் உண்டு. மீண்டுமாக பாலை வேளையிலே அவன் மந்தைக்கு சேர்க்கும் போது அவன் காலிலே எண்ணின ஆடுகள் மீண்டும் சரியாக இருக்குதா என்று அவன் எண்ணி பார்ப்பான். இப்படிதான் ஒவ்வொரு நாட்களாக அவன் எண்ணி பார்க்கின்ற ஒரு வழக்கங்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு ஆடு காணவில்லை. அந்த ஆடு காணவில்லை என்று இன்றைக்கு நம்ம இடத்திலே பல்வேறு அதிக ஆசைகள் இருக்கும் போதும் சரி, பொருள்கள் அதிகமாக இருக்கும் போதும் சரி, நம்ம இடத்துல ஒரு 10 வண்டி இருக்குது என்றால் ஒரு வண்டி ஒரு TS50 காணலன்னா அது TS50 தானே என்று நம்ம விட்டுடுவோம். ஆனா அந்த மெய்ப்பெண் பாருங்க, ஒரு ஆடு காணவில்லை என்று அவன் துக்கித்துக் கொண்டிருந்தான். தன்னைத்தானே அவன் யோசிக்கிறான். அவன் மலைப்பகுதியிலே, அதாவது காடு பகுதியில் அவன் ஆடுகளை வைக்கும் போது அது குகைக்குள்ளே மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறதா, இல்லை முள்செடிகளை சிக்கிக் கொண்டிருக்கிறதா, இல்லை சிங்கம் வந்து தன் ஆட்டை அழித்து விட்டதா, இப்படி பல்வேறு வகையாக அவன் யோசிக்கிறான். அவன் யோசித்து அவன் எங்கெங்கே ஆடுகளை வைத்தானோ, காடு பகுதியிலே, மலைப்பகுதியிலே, குகை பகுதியிலே, விலங்குகள் வாழ்கின்ற பகுதியிலே அவன் முழுவதும் தேடி பார்க்கிறான். இப்படித்தாங்க இயேசு பாவிகளை ரட்சிக்கும்படியாக என் இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனாக உருவெடுத்து வந்த நாட்களிலே அவர் ஒன்றை வெளிப்படுத்தினார். என்னது தெரியுமா? அவன் அன்பை வெளிப்படுத்தினார். அவர் அந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்து அவர் அடையாளம் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பணக்காரரிடத்திலே என் இயேசு போகவில்லை. இன்றைக்கு பாருங்க, ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் பாவம் செய்தார். அவன் சண்டைக்காரனாக இருந்தார், அவன் திருடனாக இருந்தால், ஏதாவது அந்த கிராமத்திலே அவன் விரோதமாக செய்யும் போது அவனுக்கு ஒரு பெயர் வைப்போம். அவன் சண்டைக்காரன், அவன் கொலைக்காரன், அவன் திருடன். அந்த வாலிபனிடத்திலே நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க மாட்டோம். பிரியமானவர்களே, இயேசு பாருங்க, ஒரு குடும்பத்திலே ஒருத்தருக்கு விலகி வந்து விட்டால், ஒரு குஷ்டரோகம் வந்து விட்டதுன்னா உடனே பார்ப்போம், அவருக்கு ஒரு இடத்தை ஒதுக்குவோம். துர்நாற்றம் அடிக்கும், நம்மளால தாங்க முடியாது. அப்போ எங்கே காப்பகம் இருக்கிறது அங்கே கொண்டு போய் சேர்ப்போம். ஆனா என் இயேசு பாருங்க, எந்த வாலிபனை பட்ட பெயர் வைத்து ஒதுக்கி வைத்தவோ அப்படிப்பட்ட மனிதனிடத்தை தான் இயேசு அன்பு வெளிப்படுத்தினார். அந்த வாலிபனை தான் என் இயேசு மார்போடு அழைத்து சேர்த்து கொண்டார். என் இயேசு எந்த வியாதிஸ்தரை, நம்மை கூட பிறந்தவர்களை, நம்முடைய தகப்பனை, நம்முடைய தாயாருக்கு அந்த வியாதி வந்து விட்டவனா ஒதுக்கி வைப்போம், காப்பக்கத்தில் சேர்ப்போம். ஏன்னா அவரிடத்தில் இருக்க அந்த துர்நாற்றத்தை நம்மளால சுவாசிக்க முடியாது. ஆனா என் இயேசு பாருங்க, குஷ்டரோகி தொட்டு அவர் சுஸ்தமாக்கினார். அதுதான் என் இயேசுவுடைய அன்பு. ஆனா இந்த மெய்ப்பெண் பாருங்க, முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறார். முழுவதும் தேடி அவன் கொஞ்சம் கூட சோர்வடையாமல்
அவன் ஒவ்வொரு இடமாக போய் தேடி பார்க்கிறான். தேடி பார்த்து ஒரு நேர கட்டத்திலே அவன் காணாத போன ஆட்டை கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த உடனே அந்த மேய்ப்பனுக்கு தனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்து விட்டது. அவனுக்குள்ள பெரிய ஒரு பேரானந்தம் வந்துவிட்டது. ராமுழுவதும் தேடினால் சோர்வை அடையவில்லை, சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காரவில்லை, ஒரு ஆடுவரை காணவில்லை என்று அவன் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை. அவன் ஒரு ராமாவதில்லை, எத்தனை இரவு வந்தாலும் நான் காணாத போன ஆட்டை நிச்சயமாக நான் கண்டுபிடிப்பேன் என்று அவன் சபதம் எடுத்தான். அவன் தேடினான், கண்டுபிடித்தான், மந்தையிலே சேர்த்தான். என் இயேசு வாலிபனை தேடினான். பாவியாக இருக்கிறாயா? இதை வேதீஸ்வரனை ஒதுக்கி வைத்திருக்கிறாயா? என் இயேசு அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் வந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தி அவர்களை தொட்டு சுகமாக்கி, எப்படிப்பட்ட வாலிபன் இந்த சட்டம் ஒரு குற்றவாளி என்று அவனை தீர்மானித்ததோ அப்படிப்பட்ட வாலிபனை மாற்றி அமைத்து அப்படி ஜீவ பாதையில நடக்க வைக்கிறார். அதுதான் என் இயேசுங்க. அப்படிப்பட்ட அன்பான தெய்வம். வாலிப நாட்களிலே நாங்கள் துர்மார்க்கமாக ஜீவித்தோம். பாவத்துக்குள்ள அடிமையாக இருந்து பாவம் தன் கண்களை இருளாக்கி அந்த பாவத்துக்குள்ளவே நாங்கள் சிக்கி தவித்து, ஆனால் தனக்குள்ள ஒரு பேர் ஆனந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். மரணம் நெருங்கின போதுதான் ஐயோ பாவம் நம்மளுக்கு மேலாக அதிகரித்துக் கொண்டிருந்த இந்த பாவத்தை விடுவிக்க போகிறது யார் என்று தனக்குள்ளவே ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனா என் இயேசு என்னை அந்த பாவத்திலிருந்து விடுவித்து எனக்கு மீட்டுக் கொண்டார். என் இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வியாதி இருக்கிறதா? அப்படி வாலிபர் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் தாய் தகவல் கீழ்ப்படியவில்லையா? கீழ்ப்படிவார்கள், நிச்சயமாக கீழ்ப்படிவார்கள். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம். இயேசு அன்பை அந்த வாலிபன் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு அந்த பாவியை ரட்சிக்க முடியாததா இந்த உலகத்துக்கு வந்தார். அநேக அற்புதங்கள் செய்தார். லட்சக்கணக்கான மக்களை அவர் வழியிலே கொண்டு போனார். அந்த மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. என் தெய்வத்தை கல்வார் சிலுவையில் தன்னைத்தானே உனக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். மீண்டுமாக ஜீவனோடு இருக்கிற எதற்காக தெரியுமா? சுதந்திரமா வாழ்வதற்காக, சுகத்தோடு வாழ்வதற்காக, ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காகத்தான். பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருகாமையில் உள்ள சபை இருக்கிறது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதில் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை நிச்சயமாக இந்த ஒளிபரப்பு மூலமாக உங்களுக்கு கேட்கப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஞாயிறு தோறும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆலயத்திற்கு போகும்போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.